ரொம்ப உயர்ந்த இலக்கை நம்ம கேட்கிறோம். ஆனா கிருஷ்ணர் அந்த இலக்கை அடைவதற்கு நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இருக்கு. நம்ம அடைய விரும்புற இலக்கு வந்து பெரிய ப்ரூவ் சொல்லும்போது மார்வலஸ் ரிசல்ட்டை நம்ம அடைய விரும்புறோம். மார்வலஸ் அந்த நிலையை, அந்த பயனை, பலனை அடைய விரும்புறோம். ஆனா அதுக்கு கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு. ஈவன் ரொம்ப ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறவனால கூட செய்யக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே குவாலிஃபிகேஷன் தகுதி வந்து தூய பக்தி. ஸோ அது மட்டும்தான் தேவை. தூய பக்தி இருந்தா மற்ற பௌதிக நமக்கு சொத்து சுகம் இதெல்லாம் இல்லாட்டா கூட இந்த இதுல வெற்றி அடையலாம். நம்ம என்ன கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. டஸ் நாட் மேட்டர் வாட் ஒன் இஸ் ஆர் வேர் ஒன் இஸ். அவர் ஒருத்தர் எந்த நிலையில இருக்கிறார், எங்க இருக்கிறாருங்கிறதும் பொருள் கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், இன்னொரு நாட்டில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம். ஒருத்தர் ஏழையா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம். அவரு எந்த நிலையில இருக்கிறார், சோசியலா இந்த பௌதிக உலகத்துல அவருடைய நிலை வந்து பொருட்டே கிடையாது. அதனால பக்திக்கு இது எல்லாமே ஒரு தடையே கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸ், இந்த பக்தி முறை வந்து ரொம்ப எளிமையானது. ஸோ யாருமே வந்து கிருஷ்ண பக்தியில ஈடுபடாம தடுக்க முடியாது ஒருத்தரை. no one can be barred from Krishna consciousnessன்னு பிரபுபாதா இங்க சொல்றாரு. ஏன்னா இது வந்து அவ்வளவு ஈஸியானது, அப்புறம் யூனிவர்சல் ஆனது.